நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகட்டும், செல்வம் கொடட்டும், உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும். தை பிறந்தால் கண்டிப்பாக வழி பிறக்கும். நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். இனிவரும் வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 4:40 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று காலை 6:33 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:24 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். கூடுதல் முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். பிடித்தமான உணவு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்குங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிடித்தமான உணவுகளை உண்டு மொழிவீர்கள். இன்று உங்களுக்கு மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. நேரம் காலம் பார்த்து சில விஷயங்களை ஈடுபட வேண்டும். இந்த நல்ல நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படியே கவலைகள் இருந்தாலும் அதனை ஏற கட்டிவிட்டு இந்த பண்டிகை தினத்தை நன்கு கொண்டாடுங்கள். குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடுங்கள். இறைவன் அருள் கண்டிப்பாக இருக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் பெரிய அளவில் இல்லை. இன்று பெண்கள் தயவு செய்து அவசரப்பட வேண்டாம். காரியங்களை முன்கூட்டியே சிந்தித்து செயல்பட வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். சிந்தனை ஒருநிலைப்படுத்துங்கள், அது போதுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. மனம் கோணாமல் நடந்து கொள்வது மிக நல்லது. காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். இந்த நாளை இனிமையான நாளாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியிலும் முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடும் கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நல்ல நாளில் புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று மாணவ கண்மணிகள் முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த பண்டிகையை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. நண்பர்கள் வருகை இருக்கக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைதி விட கொடுங்க. பரணி. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். சிந்தனையும் ஒருநிலைப்படுத்துவீர்கள். குடும்பத்துடன் இன்று நேரம் செலவழிப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து முன்னேறுங்கள். கிருத்திகை. இன்று நீங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறிவிடக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதியான பெருமூச்சு விடுவீர்கள். இன்று உடல் ஆரோக்கியம் கூட சீர்படும். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் சேரட்டும், செல்வாக்கு கூடட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். எல்லாவித கவலைகளையும் மறந்து இந்த நாளை நீங்க சந்தோஷமாக குடும்பத்துடன் கொண்டாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும்.
இன்று நண்பரிடம் முன்னர் கேட்ட உதவிகள் இப்பொழுது கிடைக்கும். மனசுக்குள் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடுங்க. செயல்கள் அனைத்தும் வேக வேகமாக நடைபெறக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குங்க. கேட்ட இடத்திலும் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். இன்று பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. இன்று பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் நாளாக இருக்கக்கூடும். உறவுடன் சுமூகமான உறவு இருந்தாலும் அவர்களால் கண்டிப்பாக நிம்மதியும் ஏற்படக்கூடுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. கேட்ட உதவி மட்டும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். மற்றபடி பிரச்சனை இல்லை. பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டு சரியாகும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். என்று மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்று தன்னுடைய முயற்சிகளை வெளிப்படுத்துவீர்கள். திறமையால் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று வேக வேகமாக சில பணிகளை நீங்கள் முடிக்க வேண்டியிருக்குங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பெரிய முயற்சிகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்துடன் இந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாடுவீர்கள். மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ரோகிணி, இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. எடுக்கும் முடிவுகளில் கூட தெளிவு ஏற்படக்கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். மிருகசிரிஷம், வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமாக பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பொருகட்டும். சந்தோஷம் நீடிக்கட்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளும் உண்டாகட்டும். உடல் ஆரோக்கியம் மேம்படட்டும். என்று மட்டுமில்லை, என்றுமே உங்களுக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும். நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு எதையும் செயல்படுத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகத்தான் இருக்கின்றது. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. சுமூகமான சூழல் ஏற்பட கொடுங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். விட்ட குறை தொட்ட குறை ஓரளவு சரி செய்துவிட முடியும். நிகழ்வுகளை பார்த்து மனசில் அதிருப்தி கொள்வீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். நிலவை பணி உங்களை தேடி வர கொடுங்க. விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் அதிகமாக பணிபுரிவீர்கள். பண வரவை விட செலவுகள் கூடிவிடும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். மனம் போன போக்கில் ஈடுபட வேண்டாம். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுத்துவதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. எதுவும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று முரட்டு தைரியம் வேண்டாம். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்ன ஒன்று இல்லத்தில் பணி சுமை இருக்கும். பெண்கள் உழைப்பின் காரணமாக கொஞ்சம் சோர்வாகவும் காணப்படுவீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும், கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். பாடங்களை நன்கு கவனியுங்கள், அது ரொம்ப முக்கியம். விடுமுறை விட்டாலும் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் செல்லும். கொஞ்சம் படிப்பிலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இந்த வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க.
நிகழ்வுகளை பார்த்து மனசுக்குள் அதிருப்தி கொள்வீர்கள். விட்ட குறை தொட்ட குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். திருவாதிரை குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. நண்பருடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். இருப்பதை வைத்து கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. புனர்பூசம் வெளி உலக தொடர்பு விரிவடையும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தாராள பண வரவும் கிடைக்க கொடுங்க. வேண்டியவற்றை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். புத்தி சாதுரியத்துடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், மன மகிழ்ச்சி அடையட்டும். இனி வரும் காலம் உங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டுங்க. இந்த நாள் வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். மாற்றங்கள் ஏற்பட அளவில் சூழல் இருக்கக்கூடும். உங்களின் யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. என்று கூடுமானவரை யோசித்து எதையும் செய்ய வேண்டும். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழலை உருவாக்கி தொந்தரவை கொஞ்சம் ஏற்படுத்தும், பார்த்துக் கொள்ள வேண்டும். அளவான பணவரவே என்று கிடைக்கும். இந்த பண்டிகையை நீங்கள் நல்ல விதமாக கொண்டாட வேண்டும். போக்குவரத்தில் பொறுமையாக சென்று வர வேண்டும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை கண்டிப்பாக நீங்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் இன்று அதிகரிக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தேவையான பண உதவியும் பெற்றுக்கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்கின்றது. நினைத்த காரியத்தையும் நிறைவேற்றுவதில் வேகம் காட்டுவீர்கள். நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள முடியும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். என்ன போன்ற பணி சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்கள் நேரம் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். இந்த விடுமுறை நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று எதிலும் வேகம் காட்டுவீர்கள். மாறுபட்ட சூழல் குறித்து முடிவெடுப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். இன்று உங்களுடைய யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனை ஓரளவு குறைந்துவிடக் கொடுங்க. இருப்பினும் அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடக்கூடும். பூசம் இந்த பண்டிகை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நண்பருடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். நிதி தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. மனம் அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. சந்தோஷமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிள்ளைகளாலும் பெருமை ஏற்படக்கூடும். ஆயில்யம் என்று புத்தி சாதுரியத்தால் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மனமும் இன்று தெளிவடைய கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூடும். உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பணி நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படும் நாளென்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கட்டும், செல்வாக்கு கூடட்டும், நினைத்தவை அனைத்தும் சிறப்பாக நடக்கட்டும். இந்த நாளை நீங்கள் ரொம்ப அற்புதமாக கொண்டாடி மனமகிழ்வர்கள். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அவசரப்படாமல் எதிலும் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் மனதில் உருவான திட்டம் கண்டிப்பாக செயல் வடிவம் பெறுங்க. பிறரது விமர்சனங்களை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். தொழிலில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். மனைவி பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். என்று குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கிவிடக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் செயல்பட கொடுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம்
உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு நல்ல வகையில் வந்து சேரக்கூடும். சிலர் மேலிடத்தின் நேரடி அங்கீகாரத்தையும் இன்று பெறக்கூடுங்க. இந்த பண்டிகை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் பணி சுமை அதிகமாக இருக்கக்கூடுங்க. பெண்களுக்கு ஓரளவு மன நிறைவான நாளாகவும் இருக்கக்கூடும். பெண்கள் ஓரளவு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் விவகாரங்கள் கொஞ்சம் மனக்குறையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை, நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் நல்லதொரு பகுத்தறிவை உருவாக்கிக் கொள்வீர்கள். புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. தைரியம் பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. சுறுசுறுப்புடனும் என்று நீங்கள் செயல்படுவீர்கள். என்று உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். என்று உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். பல நெருக்கடியையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடிவுகளில் ஓரளவு தெளிவு ஏற்படக்கூடும். லாபம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். எல்லாவற்றையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. இந்த பண்டிகையை நல்ல விதத்தில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. உத்திரம். மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். உங்களுடைய கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. நண்பருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த பண்டிகையை நீங்க சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றி பெறும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கட்டும். நல்ல சிந்தனை இருக்கட்டும். நல்லதொரு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு எல்லா வகையிலும் நல்லது நடக்கட்டுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். இந்த நாள் ஓரளவு உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். தேவையற்ற சிந்தனை மட்டும் வேண்டாம். சுற்றுப்புற சூழ்நிலை உணர்ந்து செயல்படவும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். மிதமான வேகம் கண்டிப்பாக நல்லது. உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. என்று தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மதிப்பு மிக்க நண்பர்களின் தொடர்பு ஏற்பட கொடுங்க. தேவையான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகுங்க. தேவையான நிதி உதவியும் கிடைக்கக்கூடும். கூடுதலாக பணவரவை பெற்றுக்கொள்வீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள் மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவே எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு கண்டிப்பாக பொன்னான நாளாக அமைந்துவிடக்கூடும். மன தெளிவும் ஏற்பட கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடிவிடும். தெய்வீக சிந்தனையும் ஏற்படக்கூடும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன தெளிவு கூடிவிடும். நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று சந்தோஷமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த பண்டிகையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வீர்கள். காதல் போன்ற விவகாரங்கள் தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் முடிவெடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். மன தெளிவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று உங்களுக்கு மன கவலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. தேக நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. மாறுபட்ட சூழல் குறித்து நல்ல முடிவெடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் பலிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அஸ்தம். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் இன்று உண்டாகக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. என்று சிந்தனை திறன் வெளிப்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க.
நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். இந்த பண்டிகை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். சித்திரை யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. மனமும் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இந்த நாள் இருக்கக்கூடுங்க. துலாம் துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருக்கட்டும், செல்வாக்கு கூடட்டும், மனம் நிம்மதியாக இருக்கட்டும். இனிவரும் காலங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை ஏற்படக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடுங்க. எதிர்மறையாக பேசுபவரிடம் விலகியிருப்பது நல்லது. இன்று அன்பும் பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கு சிறப்பாக நிறைவேறக்கூடுங்க. ஆதாய பண வரவு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இன்று எந்த ஒரு பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. தைரியம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க கச்சிதமாக செயல்படுத்த முடியுங்க. குழப்பங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு மதிப்பு கூடிவிடுங்க. எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது மிக நல்லது. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலையிலேயே நீங்க கொஞ்சம் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. காதல் வெற்றி நடை போடும். பயப்படுவதற்கும் ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்வீர்கள். பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மாணவர்கள் இன்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளையும் அற்புதமாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். மன தெளிவும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லா வகையிலும் நன்மை நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுவாதி எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விசாகம் என்று மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. மனக்கவலை இல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் எந்த வகையிலும் நீங்க குழம்பி போக வேண்டாம். இந்த பண்டிகை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கட்டும். நல்லவைகள் நடக்கட்டும். சந்தோஷம் பெருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உடல் ஆரோக்கியமும் மேம்படட்டும். இனிவரும் காலங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கட்டுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. மகிழ்ச்சி பொங்கும் நாளாகத்தான் இருக்கின்றது. என்ன ஒன்று சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். குழப்பங்களை சரி கட்டுவது உங்க கையில் உள்ளது. உடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்குங்க. நல்ல பலனும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சொந்தம் பாராட்ட கொடுங்க. உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து வளர கொடுங்க. புதிய பரிமாணமும் ஏற்பட கொடுங்க. நிலவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். குடும்ப ஒற்றுமைக்காக கண்டிப்பாக பாடுபடுவீர்கள். விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படக்கூடும். பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில்
சற்று அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். பெண்கள் எதையும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பிள்ளைகளிடம் கணிந்து கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் போன்ற விவகாரங்கள் தெளிவு வேண்டும். குழப்பம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த விடுமுறை நாளை கல்விக்காக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வியெல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடிவிடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கூடிவிடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு பிறகு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மனமும் இன்று தெளிவடைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருந்து விடக்கூடும். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். எந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதை நினைத்தும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அனுஷம் முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து கண்டிப்பாக விலகி செல்வீர்கள். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. தெளிவான சிந்தனையும் இன்று இருக்க கொடுங்க. மனம் கண்டிப்பாக தெளிவடைய கொடுங்க. நல்லவைகளும் நடக்க ஆரம்பிக்கும். எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கி விடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் அடிப்படையில் முன்னேறி செல்லும் நாளாக இருக்கக்கூடும். கேட்டை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். குழப்பம் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமான மனநிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நாள்பட்ட வியாதியிலிருந்து விலகி செல்வீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். நண்பருடன் சேர்ந்து சுற்றுலாக்களும் சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு குழப்பங்கள் ஓரளவு விலகி செல்லும் நாளாக இந்த நாள் இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், மனம் நிம்மதி அடையட்டும், உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு கண்டிப்பாக எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டுங்க. இந்த நாள் மட்டுமில்லை, இனிவரும் காலங்களும் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக பெருகட்டும். என்று மாற்றங்களை கண்டிப்பாக உணர்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். பணிகள் நிறைவேறுவதற்கு கூடுதலாகவே உழைப்பீர்கள். சில பணிகள் தாமதமானாலும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பயப்பட வேண்டாம். மன சஞ்சலம் இல்லாமல் இருப்பது நல்லது. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் சில பணிகளை புரிந்து கொண்டு தான் செயல்பட வேண்டியிருக்கும். அனுபவசாலியின் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் அனுகூலத்தை பாதுகாப்பது மட்டும் நல்லது. அளவான பணவரவே கிடைக்கும். உறவுகளிடம் கொஞ்சம் நிதானித்து நடந்து கொள்ள வேண்டும். குடும்ப பிரச்சனை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதையும் செய்வது நல்லது. முடிவில் மிக தெளிவாக எடுக்க வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். புதிய சொத்து சேர்க்கை போன்றவை ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கக்கூடும். இந்த பண்டிகை தினத்தில் நீங்க மன கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வர்கள். பயணங்களின் பொழுது கவனமாக செயல்படுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுதும் கவனமாக செயல்படுங்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் இருந்தால் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. சக நண்பர்களை இன்று நீங்க நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். என்று பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். தெய்வீக சிந்தனையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனமும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. காதலை பொறுத்தவரை தனுசு ராசினியர்களுக்கு கொஞ்சம் குழப்பமே மிஞ்சும். காதலில் மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் கண்டிப்பாக முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைவீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவருக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புத்துணர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனமும் கண்டிப்பாக தெளிவடைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரும் முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட வேண்டாம்.
பூராடம், குழப்பத்திற்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மகத்துவமான நல்ல செய்திகள் ஏற்பட கொடுங்க. இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்திராடம், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுப்பீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகி கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகரம், மகரம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். மன கவலைகள் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு இனிவரும் காலங்கள் சிறப்பாக அமையட்டும். எப்பொழுதும் போலவே எல்லாம் வல்ல இறைவனின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்கையும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயர கொடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரைவடைய கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்று தான் சொல்ல முடியும். இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒருவித மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி செயல்படுத்துவது மிக நல்லது. மனதில் உருவான திட்டம் கண்டிப்பாக செயல் வடிவம் பெற கொடுங்க. உற்சாகமாக என்று பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நண்பரிடம் முன்னர் கேட்ட உதவிகள் இப்பொழுது பரிபூர்ணமாக கிடைக்கும். மனசுக்குள் ஒருவித புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வருமானத்தை எப்படியாவது இரட்டிப்பாக்க வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். வியாபார போட்டிகளும் கண்டிப்பாக குறைந்துவிடக் கொடுங்க. சுமூகமான உறவு எதிலும் ஈடுபட கொடுங்க. பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. குடும்பத்துடன் சேர்ந்து இந்த பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், நல்ல முடிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மாணவர்கள் இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று செய்கின்ற வேலையில் கவனம் வேண்டும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரப்படும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மனதை தைரியமாக வைத்துக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். வருமானம் வழக்கம் போல் இருக்க கொடுங்க. எதிலும் மிகுந்த கவன எச்சரிக்கையுடன் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். வியாபார போட்டிகள் குறைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். எதிலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. வியாபாரம் செழித்து வளரக்கூடும். தனி திறமைகளை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். எதிரியால் இருந்த தொல்லை குறைந்து விட கொடுங்க. இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். அவிட்டம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்பட கொடுங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். கவனமாக பணிகளில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். எதிலும் சுமூகமான உறவு வெளிப்படக்கூடும். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. நண்பர்களுக்கு இன்று வேண்டியவற்றையும் செய்து கொடுக்க கொடுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகட்டும், செல்வாக்கு கூடட்டும், மன நிம்மதி அடையட்டும். இன்று உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இனிவரும் காலங்கள் சந்தோஷமாக எல்லாம் இருக்கட்டும். கவலையை மறந்து வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லா பல இறைவனின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை.
என்ன ஒன்று தொடர்பில்லாத பணி மட்டும் கொஞ்சம் குறுக்கிடும். இருந்தாலும் செய்து லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள். செயல்களில் கொஞ்சம் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் செழிக்க அதிக உழைப்பு தேவைப்படுங்க. உறவினர் வகையில் கூடுதல் பண செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். பெண்கள் நகைகளை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் இருக்குங்க. சற்று யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழல் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவுவதால் வீண் விரோதம் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. இந்த பண்டிகை முடிந்ததும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லதும் நடக்கக்கூடும். சிறந்த நபர் என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். தொழில் செய்வோருக்கும் வளர்ச்சி விகிதம் சீராக அதிகரிக்க கொடுங்க. பெண்கள் நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்குங்க. சமாளித்து முன்னேற வேண்டியிருக்குங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி சிறப்பாக இருக்குங்க. இந்த விடுமுறை நாள் உங்களுக்கு கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரத்தையும் செய்துவிட்டு முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. முக்கிய பொறுப்புகளையும் இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். தெளிவான சிந்தனை இருப்பதினால் பெரிய பிரச்சனை ஏதும் இல்லைங்க. இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். சதயம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நண்பர்களுடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை நிலவினாலும் எல்லா வகையிலும் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். போராட்டாத்தி சம்பளம் உங்களுக்கு கண்டிப்பாக உயரக்கூடும். என்று தாமதித்த ஏற்படுத்திய பணிகளும் சூடுபிடிக்க தொடங்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வளர்ச்சி விகிதமும் சீராக இருக்க கொடுங்க. நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. வருகின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. வழியே சென்று உதவிகளை செய்யக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று கையில் உள்ள காசு பணத்தை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். அது போதுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கட்டும். செல்வம் கூட்டட்டும். செல்வாக்கு கூட்டட்டும். மனம் நிம்மதி அடையட்டும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரட்டும். இன்று மட்டுமில்லை என்றுமே உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். என்று மனசுக்குள் உற்சாகம் பிறக்கும். நிகழ்வு மட்டும் மாறுபட்ட தன்மையில் இருக்குங்க. உங்களிடம் பழகின்ற நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக இருக்கும். பண வரவு குறைந்த அளவில் இருந்தாலும் போதும் என்ற மனப்பான்மை இருக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செய்கின்ற செயலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தெளிவான சிந்தனையும் இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குங்க. நட்பு வட்டத்தை மட்டும் பெருக்கிக் கொள்வீர்கள். நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டதை விட கூடுதல் செலவும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மை கொடுக்குங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடி மகிழுங்கள். பெண்களுக்கு இன்று குழப்பமான சூழல் நிலவினாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். சமாளித்து தான் செல்ல வேண்டியிருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன ஒன்று, காதலுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளில் தெளிவாக இருப்பீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை படியுங்கள். இந்த பண்டிகை தின விடுமுறையை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று முருகன் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று மனசுக்குள் நிம்மதி ஏற்பட கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பணிகள் கொஞ்சம் தாமதமாக இருக்க கொடுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொத்துக்கள் வாங்குவது விற்பதில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். உத்திரட்டாதி. நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெற முடியுங்க. புதிய சொத்து சேர்க்கையை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். இறைவன் அருளும் கண்டிப்பாக இருக்கின்றது. வெளி உலக தொடர்பும் விரிவடைகின்றது. சக நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கின்றது. இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு இந்த பண்டிகை தினத்தில் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். ரேவதி. தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடும். அனுகூலமான சூழலும் வெளிப்பட கொடுங்க. நட்பு வட்டமும் இன்றி விரிவடை கொடுங்க. பிடித்தமான உணவுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.